ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்ட்டு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நான் எதையும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல, என்னோட ஸ்டடி பிளானை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எனக்கு டைம் கிடைச்சா போடுறேன்னு சொன்னேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் இப்போ தான் டைம் கிடைச்சிது. நான் வெளியே இருந்ததுனால கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாமல் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்னோட ஸ்டடி பிளான் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக அப்படியே நான் வந்து ஸ்டடி பிளான்னு போட்டிருக்கேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஷார்ட்டாக வந்து இது ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். மற்றவங்களால இது ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல. ஓரளவுக்கு படிச்சிருந்தா தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து கொஞ்சம் இந்த ஷார்ட் டைம் பீரியட்குள்ளே வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ தான் நான் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் மேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன லெவலில் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மேக்ஸ்லாம் போட்டிருக்கேன். தனியாக இந்த டாபிக் அப்படின்லாம் போடல. அப்படியே நான் ஒரு ரேண்டமாக நான் ஃபுல்லாக எல்லாமே வந்து ஒரு டெஸ்ட்டாக எழுதுவேன். ஸோ எனக்கு தெரியாத சமயம் நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அது மாதிரி தான் நான் ஷெட்யூல் மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் கொஞ்சம் மென்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் நான் பார்க்கல, இன்னும் அந்த ஃபார்முலாஸ்லாம் எதுவும் படிக்கல. ஸோ அதனால் மென்சுரேஷனுக்கு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் வீக் போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கான ஷெட்யூல் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு ஜூன் 4 to 9 வரைக்கும் போட்டு 6th to 10th வந்து பாலிட்டி. நெக்ஸ்ட் வந்து தமிழில் வந்து யூனிட் 1 and 2. நெக்ஸ்ட் மேக்ஸில் வந்து தான் சொல்லியிருந்தேன் மென்சுரேஷன் 2D and 3D அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ஷெட்யூல் நான் முன்னே உங்ககிட்ட சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு நான் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th பாலிட்டி என்கிட்ட வந்து நோட்ஸாக 6th to 10th பாலிட்டியில் நிறைய லெசன் கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து நான் தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல. இப்போ வந்து ஒன்று ஒரு லெசனாக வந்து எது கவர் ஆகுது என்னன்ட்டு தேடிட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியல. இப்போ 6th to 10th பாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஜேடிலே 6th to 10th பாலிட்டி வந்து ஜேடி ஜேஷ்வர் டீச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th ஹோல் பாலிட்டி வந்து கவர் ஆகிற மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. அதே தான் அப்படியே நான் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டே தான் இருக்குது, இந்த ஆன் ப்ராசஸ்லேயே தான் இருக்குது. தமிழ் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து பார்த்தா இதில் வந்து நான் ஒரு பேப்பர் டெஸ்ட்டு எழுதிட்டேன் தமிழில். நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா, இல்லைனா தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா AIMTNலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த புக்கில் எப்படி லெசன்ஸ் இருக்குமோ அந்த சிலபஸ் வைஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ டாபிக் வைஸ் வந்து கவர் ஆகுதோ அது வந்து யூனிட் வீடியோ 1, 2, 3 அது மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் வச்சு தமிழுக்கு AIMTN சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரி நான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th இதை வந்து இதில் வந்து ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th to 10th வந்து கவர் பண்ணிடணும் அப்படின்ற அந்த மோட்டிவில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிட்டினா அந்த 5 நாள் பாலிட்டியே உங்களால் படிச்சுட்டு இருக்கேன். நடுவில் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணேன் சிந்துவெளி நாகரிகம்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாலிட்டிக் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஓகே அதே ஒன்றே படிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் இன்னொரு லெசனை வந்து ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கலாம். திருப்பி நீங்கள் இங்கே ரிவிஷனுக்கு வரப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் என்னோட ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஒரு 5 டேஸ் ஷெட்யூல் தான். இது வந்து எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜூலையோட வந்து முடிகிற மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் அப்படியே ரிவிஷன் ஏதாவது ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அது மாதிரி வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட ஷெட்யூல் இப்படி தான் இருக்குது. இது தமிழில் வந்து இந்த யூனிட் 7 ஆக்சுவலாக நான் படிக்கல கொஞ்சம். அதனால யூனிட் 7 நான் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இந்த திருக்குறளில் பாதி வரைக்கும் வந்து இதில் யூனிட் 7 வந்து 17 கீழ்கணக்கு நூல், திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல் வந்து யூனிட் 7 வந்து இந்த வீக்கும் அடுத்தது மீதி ரிமைனிங் இருக்கிறது அடுத்த வீக்கும் சொல்லி நான் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி தான் பிரித்து வச்சுருக்கேன். நான் வந்து இது வந்து பிளான் போட்டு இதை பிரிக்கிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர்லாம் நான் வந்து பிரிண்டே எடுத்து வச்சுட்டேன். நம்ம இதை படித்து முடிச்சாக்கா கையாக நம்ம எப்போ போகிறதுக்கு டைம் கிடைக்கும், டைம் இல்லாமல் இருக்கும், அப்படியே அது டிலே ஆகும். ஸோ அது மாதிரிலாம் டிலே ஆகக்கூடாதுன்னு ஷெட்யூல் போடுறப்பே நம்ம எதெல்லாம் டெஸ்ட் போட்டு பார்க்கணுமோ அதெல்லாம் வந்து பிரிண்டாகவே எடுத்து வச்சுட்டேன். சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் போட்டுருக்கிறதுக்கு சிலபஸ் வைஸ் கவர் ஆகிற மாதிரி ஒரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இது மாதிரி போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்படியே எனக்கு என்னென்னலாம் கொஞ்சம் யூஸ் ஆகும் இந்த இதுக்கு அப்படின்னு தோணியிருக்கோ அதெல்லாம் அப்படியே ஒரு பஞ்ச் அப்படியே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கடன்ட்டு ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி நீங்கள் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான மெட்டீரியலும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும். நீங்கள் போய் தேடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து கொஷின் பேப்பர் எல்லாமே பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டேன். நான் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு ஜியாகிரஃபிலாம் நான் வந்து இந்த சயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ன்றதுனால கரண்ட் அஃபேர்ஸில் 1 போய்டும். மீதி வந்து 4 கொஷின் தான். மீதி 4 கொஷின் வந்து அந்த முக்கியமானது சொல்லுவாங்க இல்லையா, இப்போ அந்த ஆசிட் பேஸில் சால்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும்.
அந்த ஒரு கொஷின் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 10th சயின்ஸ் புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது மாதிரி ஒரு 3 டாப்பிக்ல வந்து கண்டிப்பாக வந்து என்விரான்மெண்டல்லேருந்து ஒன்று வந்துடும், ஒரு கொஷின் வந்துடும். நமக்கு எப்பயுமே அந்த பாக்டீரியாஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து எதில் கண்டிப்பாக அந்த ஒரு கொஷின் வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அந்த டாபிக் 10th புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். பாய்.